செய்தவன், கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவன். அவருடைய வார்த்தையில அனலும் சாரமும் ஏற்றப்படுகிற அதுலதான் அவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள். அதே நேரத்தில் பாருங்க, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். செதறி போனவர்கள் எங்கும் திரிந்து ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பிள்ளைகளை கைது பண்ணி இழுத்து கொண்டு போறாங்க. செய்தி வருது, ஐயோ அவருடைய வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சு போயிட்டானா, கொண்டு ஜெயில கொண்டே போட்டானா, காவல்ல வச்சுட்டாங்களாம், கட்டுல கொண்டே போட்டாங்களாம், அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம், வீட்டுக்கு தீ வச்சுட்டாங்களாம், கொளுத்திட்டாங்களாம். எதை பற்றியும் எங்களுக்கு கவலைப்பட நேரம் இல்ல. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டிய காலம் இதுவாயிருக்கிறது என்று அவர்கள் கடந்து போய் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து பிரசங்கம் பண்ணாங்களாம். அது வைராக்கியம். அதுதான் இந்த கடைசி காலத்துல வேணும். முதல் நூற்றாண்டிலே அத்தனை வைராக்கியம் இருக்குமானா, இது கடைசி காலம். இனி கடைசி நேரத்துல தான் தேவனுடைய வல்லமை பூர்ணமாய் வெளிப்படுகிற காலம். கடைசி காலம் தான் சாத்தானுடைய முழு பவர், அவருடைய முழு தந்திரமும் வெளிப்படுகிற காலம். கடைசி காலம்தான் மனிதர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு போராடுகிற ஒரு காலம். இந்த காலத்துல வைராக்கியமா இருந்தா மாத்திரம்தான் தப்பிக்க முடியும். வைராக்கியமா ஜீவித்தா மாத்திரம் தான் தப்பிக்க முடியும். வைராக்கியம் என்பது கர்த்தர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் வைக்கிற நம்பிக்கையின் உறுதிப்பாட்டை காண்பிக்கிறது. ஏதோ குளிர்னா ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, விதைப்பு காலத்துல ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, பரீட்சை காலத்துல பிள்ளைகளை நீங்க படுற நான் போயிட்டு வரேன்னு சொல்லி யாராவது போயிருவாங்க. இது இல்ல. கர்த்தருக்கு 2ஆம் கட்டம், 3வது இடம், 4வது இடம் கொடுப்பதில்லை. கர்த்தரே தேவன் என்று முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் குடும்பம் சிதறிப்போனதை கூட கவனிக்காமல் அவர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மேல் வைத்திருந்தாங்க பாருங்க. அந்த வைராக்கியம், தாகம், அந்த வைராக்கியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். முந்தின தலைமுறையில எங்களிடத்துல எல்லாம் அது இல்ல. அதற்கு முந்தின தலைமுறையில் வாழ்ந்த போதகர்களிடத்துல பல பேரிடத்துல அது இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றார், அவர்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாது, நீங்கள் கடைசி காலத்துல அர்மகெதோன் போரிலே முகமுகமாய் சாத்தானை எதிர்க்க வேண்டிய நீங்கள் வைராக்கியம் நிறைந்த வாலிபர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவனால தான் ஜெயிக்க முடியும். சும்மா ஊர்லாம் சுத்திட்டு கொஞ்ச நேரம் கடைசியில் வந்து அப்படி கண்ணை மூடிட்டு கர்த்தாவேன்னு சொல்லிட்டு வந்து காலை உயர்த்தினா சர்ப்பத்தை மிதிக்க முடியாது உங்களால, சாத்தானை ஜெயிக்க முடியாது உங்களால. அப்ப கடைசி காலத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, எதெல்லாம் வைராக்கியமா இருக்கணும், எப்படிலாம் வைராக்கியமா இருக்கணும் என்பதை நாம் அடுத்த செய்தியில் நம்ம கேட்க போறோம். இந்த முதல் நாள்ல நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வைராக்கியத்திற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கென்று சிதறி போனவர்கள் எங்கும் அலைந்து உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை போல கடைசி கால வாலிபர்களான நாங்கள், கடைசி கால தலைமுறையான நாங்கள், தேவனே உம்முடைய வைராக்கியத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவர்களாக, உம்முடைய ராஜ்யம் ஒன்றே குறிக்கோளாய் நினைத்தவர்களாக, கர்த்தருக்கென்று எங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்றணும். அதற்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டீர். நாங்கள் இப்பொழுதே உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேச துவங்கி விட்டீர். கர்த்தர் எங்கள் நடுவில் இடைப்பட துவங்கி விட்டீர். கர்த்தர் எங்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டீர். கர்த்தருடைய வல்லமையை பொழிய ஆரம்பித்து விட்டீர். கர்த்தர் தம் ஜனங்களை நாண்டோரை சந்திக்க ஆரம்பித்து விட்டீர். புதிய பிறப்பாக எங்களை மாற்ற துவங்கி விட்டீர். வரட்டும் உடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னங்களை மூடும்படிக்காக, தேவனே கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பினால் கர்த்தர் எங்களை மூடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த அக்னிக்கு முன்பாக எங்களுக்குள் இருக்கிற கரை திரை பிழைகள் எல்லாம் சுட்டெரிந்து சாம்பலாய் போகட்டும். ஆண்டவரே, புதிய மனிதர்களாக நாங்கள் உயிரோடு எழும்பி கர்த்தருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் சாட்சி உள்ள வாலிபர்களாக தேசமெங்கும் நாங்கள் பறந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய மகிமை நாங்கள் வெளிக்காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பிதா.